வச்சுட்டு அது ஒரு 300 ரூபாய் மதிப்பு கூட இருக்காது. அதை வந்து 1800 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போது ஒரு 5.5 பெட்டிக்கு 1500 ரூபாய் லாபம் வரும் அவங்களுக்கு. 1500 ரூபாய் ஒரு இதுனா 100 பேர் வாங்கினா என்னாச்சுன்னு பாருங்கள். அப்போது ஒரு 100 பேர் வாங்கினாங்க அப்படின்னா அது 1,50,000 ரூபாய் ஆகிடும். ஓகேங்களா? 10 பேர் வாங்கினாலே 15,000 ரூபாய் அவங்களுக்கு லாபம். 100 பேர் வாங்கினாங்கன்னா 1,50,000 ரூபாய் லாபம். அப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ பேர் வாங்குவாங்க, அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 5.5 பெட்டி வாங்குறவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது 100 பேர் வாங்கினா 1,50,000 ரூபானா 1000 பேர் வாங்கினாங்க அப்படின்னா அது 15 லட்சம் ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஓகேங்களா? ஒரு 3 நாள் 4 நாளில் 1000 பேர் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் வருமானம் வரும். இது வந்து அவங்களுக்கு அவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி எனக்கு பொறாமை இல்லை. மக்கள்கிட்ட இருந்து அவ்வளோ காசு அங்கே போகுது. இந்த மாதிரி எல்லாம் போட்டு மக்களை திரட்டி வச்சு அவங்கக்கிட்ட இதை ஈஸியாக விற்று அவங்க அவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு 1800 ரூபாய் கொடுத்து வாங்குகிற ஒரு பொண்ணுக்கு அதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது.